பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் 1 ராஜாக்கள் 17:6. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பம் இறைச்சியும் கொண்டு வந்தன. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை கொடுத்தான். ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரனாக எலியாவை பஞ்ச காலத்தில் போஷிக்க அவர் தவறவே இல்லை. அது மாத்திரமல்ல, அவர் எண்ணத்தை கொடுத்து போஷித்தார். அவர் அப்பத்தையும் இறைச்சியும் கொடுக்குறாரு. பெஸ்ட்டு ஃபுட், ரிச் ஃபுட், நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை கொடுக்குறாரு. யாரை வச்சு கொடுக்குறாரு? மனிதர்கள் அற்பமாக என்னப்படுற காக்காவல் ஆண்டர் கொடுத்தார். பார்த்தீங்களா, தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு அதிசயங்களை அற்புதங்களை செய்கின்றார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பீர்கள், உங்களை தவறாமல் அவர் போஷிப்பார். தவறாமல் உங்களுக்கு பண வரவை கொண்டு வருவார், வருமானத்தை கொண்டு வருவார். தவறாமல் உங்களை உயர்த்துவார். தவறாமல் உங்களை நம்பர் 1ஆக மாற்றுவார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு மிக சிறப்பானவைகளே கர்த்தர் தருவார். சும்மா வச்சுக்க ஏதோ ஒப்பைத்து அப்படின்னு ஆண்டவர் விடவே மாட்டார். பெஸ்ட்டு தான் கொடுப்பார். வீடாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், பெஸ்ட்டு தான் கர்த்தர் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, மிக அற்பமாக இந்த உலகத்தில் என்னப்படுபவர்களாலே கர்த்தர் உங்களுக்கு மிக சிறப்பான உதவிகளை செய்வார். அதிசயங்களை காணப்படுவார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அதிசயங்களை செய்கிற, அதிசயங்களை காணச்சிற ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வாராக. ஆமென். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர்.
மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு. சத்தமா சொல்லுவோம், அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்கள் பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 5வது வசனம் முதல், அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரு ஆற்றுண்டையில் தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தன. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். 2வது அற்புதத்தை நாம் இங்கு பார்க்கின்றோம். எலியாவுடைய வாழ்க்கையிலே அவர் மூலமாக இல்லைனா அவருக்காக ஆண்டவர் செய்த 2வது அற்புதம் தான் இந்த இடத்துல காணப்படுகின்றது. இனி என்னுடைய வார்த்தை இல்லாமல் மழை பெய்யாது எனப்பட்ட இந்த எலியாவுடைய கட்டளையை கர்த்தர் கேட்டார். அதுபோல் வானத்தை அவர் மூடினார், மழை பெய்யவில்லை. அப்பொழுது இந்த எலியாதான் இதற்கு காரணம், இந்த பஞ்சத்திற்கு காரணம், மழை பெய்யாமல் போனதற்கு காரணம் என்று இந்த முட்டாள் ராஜா உடைய கோபம் தன்னுடைய தாசன் மீது திரும்பும், எலியா மீது திரும்பும் என்று அவர் அறிந்திருந்தார். நம்ம கடவுளை தேடாமல் போயிட்டோம், அதனால தான் ஆண்டவர் தண்டிச்சிட்டாரு அப்படிங்கிற உணர்வுள்ள இருதயம் நிச்சயமாக அவனுக்கு இல்லை. மாறாக அவனுடைய மனம் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் தாங்கள் அடைந்தபடியினாலே கொலை செய்ய வகை தேடுவான் என்று ஆண்டவர் அறிந்து, நீ போய் கேரு ஆற்றண்டையில் ஒளித்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதன்படியே போய் அவர் அங்கே ஒளித்து கொண்டார். ஒருவரும் இல்லாத இடத்துல அவர் ஒளிந்திருக்கிறார். அந்த நாட்களிலே ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படி யாரும் இல்லாத அந்த இடத்திற்கு காகங்கள் காலையிலும் மாலையிலும் தவறாமல் பறந்து வந்து அப்பத்தையும் இறைச்சியும் எலியாவுக்கு முன்பாய் கொண்டு வந்து போட்டன. பசியோடு இருந்த எலியா அந்த அப்பத்தையும் இறைச்சியும் சாப்பிடுகின்றார். என்ன ஒரு அருமையான காட்சி! தேவனுடைய மாளிகையில் இந்த படத்தை நிச்சயமாக போட வேண்டும் என்று நான் பல வருடங்களாக திட்டமிட்டு வருகின்றேன். அவ்வளவு ஒரு குளிர்ச்சியான ஒரு காட்சி. நாடு முழுவதும் பஞ்சம், எல்லா மக்களும் பஞ்சத்தில் வாடுகிறார்கள். தேவனுடைய தாசனுக்கும் ஆண்டவர் அப்பத்தையும் இறைச்சியும் தவறாமல் கொண்டு வருகிறார். யார் மூலமாய் கொண்டு வருகிறார்? எப்பொழுதுமே மனிதருடைய சாப்பாட்டை திருடி திங்கிற காகங்கள் அவருக்காக அந்த அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து அவருக்கு முன்பாக போட்டன. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நடத்துதல் என்பதை இந்த இடத்திலிருந்து காண்கிறோம். இதுதான் இந்த எலியாவுடைய வாழ்க்கையில் 2வது அற்புதமாக இருந்தது. ஒரு நாட்டுடைய தலையெழுத்தை அவர் மாற்றினார், மழை பெய்யாது என்று வானத்தை மூடினார். 2வதாக அவருடைய சொந்த வாழ்க்கையிலே அவர் போஷிக்கப்பட்டார். ஆண்டவர் அவரை பசியினாலே வாடா விடாதபடிக்கு தன்னுடைய பிள்ளையை அவர் ஒழுங்காக போஷித்தார். கர்த்தருடைய பிள்ளையாகி உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி உண்டாயிருது. ஒருபொழுதும் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்பத்தாழ்ச்சி என்பது வரவே வராது என்பதுதான் அந்த செய்தி. எவ்வளவோ பணக்காரெல்லாம் கஷ்டப்பட ஆரம்பிக்க கடைசியில் அவங்களுக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் போயிடுது. பசியில் இருக்கிறாங்க, பட்னியில் இருக்காங்க, நிறைய போய் கேட்குறாங்க. எவ்வளோ பேர்களை கண்ணீரோடு இருப்பதை நான் காண்கின்றோம். ஆனால் நீங்கள் எது இல்லாமல் போனாலும் சரி, எவ்வளோ பஞ்சகாலம் வந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள்னா உங்களுடைய தேவைகளை கர்த்தர் அழகாக சந்திப்பார். ஒருவரும் அங்கே வருத்தப்படாதபடிக்கு
ஒருவருக்கு உங்களுக்கு உதவி இல்லைட்டா கூட எப்படியாவது கர்த்தர் உங்களை போஷிக்கிறவராக இருப்பார். அது என்னுடைய வாழ்க்கையில் கூட சொல்லலாம். நான் வேலை இல்லாமல் இருந்த காலங்களில் கூட கர்த்தர் என்னை போஷித்தார். கர்த்தர் எனக்கு தேவையான உணவை அவர் அதிசயமாக அற்புதமாக தந்தார். இன்றைக்கி கர்த்தர் வேலையை கொடுத்துருக்காரு, வசதிகளை கொடுத்துருக்காரு, ஓகே. ஆனால் ஆரம்ப காலத்தில் எதுவுமே இல்லாமல் நான் இருந்த காலத்தில் கூட, எந்த ஆதரவும் இல்லாமல் இருந்த காலத்தில் கூட கர்த்தர் என்னை நடத்தினார். என்னை ஏற்றுக்கொள்பவர்களை கர்த்தர் உருவாக்கினார். அவர் மூலமாக ஆண்டவர் என்னை போஷித்தார். அதெல்லாம் கர்த்தர் கூட நம்ம வந்தால் தான், ஆண்டவரை தேடினா தான் தெரியும் கர்த்தர் நம்மளை எவ்வளோ அதிசயமாக நடத்துகிறாருங்கிறதெல்லாம் அப்போ தான் ருசிக்க முடியும். மேலோட்டமாய் பார்த்து விட்டு பைபிளை வாசித்துட்டு போகிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மேலோட்டமாய் ஆண்டவரை பார்த்து விட்டு ஜெபித்து விட்டு செல்றதுனால ஒன்றும் இல்லை. அவரை நம்ம நடத்துறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோன்னா தான், அப்படி அன்பை நம்ம முழுமையாக ருசிச்சாதான் அவர் நம்மளை எவ்வளோ அதிசயமாக நடத்துகிறாருங்கிறத நம்ம அனுபவித்து உணர முடியும். நம்மளை தேவைகளை அதிசயமாய் சந்திப்பார், அதிசயமாய் நமக்கு உணவு கொடுப்பார், யாரையாவது ஆண்டவர் அனுப்புவார், எதையாவது செய்வார். அந்த நாட்களெல்லாம் மகிமையான நாட்களாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பசியிலே வருந்த விட மாட்டார் என்பதுதான் இரண்டாவது அற்புதம். நீங்கள் யாராய் வேண்டுமென்றாலும் இருங்கள், இந்த தமிழ்நாட்டிலேயோ உலகத்தில் எந்த நாட்டிலையோ எங்கேயோ ஒரு மூலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களை பசியில் வருந்த ஆண்டவர் விட மாட்டார். எப்படியாவது உங்களை நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை நினமுள்ள கொழுப்புள்ளதாய் மாற்றுவார் என்பதற்கு இதுதான் சரியான ஒரு எடுத்துக்காட்டு. ஆண்டவர் அங்கே நம்முடைய தேவைகளை அதிசயமாய் சந்திப்பார், நமக்கு நல்ல உணவை கொடுப்பார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஊழியம் செய்கிற ஊழியக்காரனே, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை பயப்படாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, ஆண்டவர் நடத்துவார். இரண்டாவதாய் காண்கிறோம், அங்கே ஆண்டவர் யாரை அனுப்பி போஷித்தார்? மனிதர்களை அனுப்பியா போஷித்தார்? ராஜாக்களை அனுப்பியா போஷித்தார்? தீர்க்கதரிசிகளின் புத்திரரை அனுப்பியா போஷித்தார்? இல்லை, அவர் காகங்களை அனுப்பி போஷித்தார். எதுக்காக காகங்களை அனுப்பி அவர் போஷிக்கணும் என்றால், ஒன்று வானத்து பறவைகளும் அவராலே உருவாக்கப்பட்டவை. ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டாருன்னா காகங்கள் கூட கீழ்ப்படியணும். ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டாருன்னா அங்கே கழுதைகள் கூட கீழ்ப்படுகின்றன, குனிகின்றன, ஆண்டவரை ஏற்றி சுமந்து செல்லுகின்றன. ஆண்டவர் கட்டளையிட்டாருன்னா பாம்புகள் போய் கடிக்கின்றன. நிறைய இஸ்ரவேல் புத்திரர்கள் செத்து போனார்கள். ஆண்டவர் தாசன் கட்டளையிட்டோன்னு கரடிகள் போய் சின்ன பிள்ளைகளை கொண்டு போடுகிறது. ஆண்டவர் கட்டளையிட்டோன்னு யோனாவை ஒரு மீன் விழுங்குது. அவர் மறுபடியும் கட்டளையிட்டோன்னு 3 நாள் கழித்து அது துப்பி விடுகிறது. எவ்வளவோ மிருகங்கள் ஆண்டோட கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டன, ஆண்டவருக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்தன என்று காண்கிறோம். பிசாசுகளும் கூட ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படுகின்றன என்று, நடுங்கி கீழ்ப்படுகின்றன என்று வார்த்தை சொல்கிறது. பறவைகளும் உயிரினங்களும் கூட கர்த்தருக்கு கீழ்ப்படியுமா என்பது நமக்கு மிகவும் ஆச்சரியத்தை தருகிறது. நாய்களை வளர்க்குறவங்கள பாருங்கள், அந்த பாஸ் என்ன சொல்கிறாங்களோ, அந்த உரிமையாளர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கீழ்ப்படியும். சில நேரங்கள் அதுக்கும் கீழ்ப்படியாது. வேறு எல்லாரையும் அது கடிக்கும், வேறு எல்லாரையும் எதுக்கும். இதுதான் மிருகங்களுடைய செயல்பாடு. அவங்க தெரியாத ஒரு ஆளும் தெருக்குள்ளே வந்தாலே நாய்கள் குலைக்க ஆரம்பித்து விடும். ஆனால் எப்படிப்பட்ட மிருகமாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அது அப்படியே கீழ்ப்படியும். கர்த்தருடைய ஊழியக்காரனை பாம்பு கடிக்குது, கடித்து தொங்குது, எல்லாம் செத்து போயிடுவாங்கங்கிறாங்க, தூக்கி வீசுறாரு, ஒன்றுமே செய்ய முடியல. மிருகங்களும் உயிரினங்களும் விஷ ஜந்துகளும் கூட ஆண்டவருடைய வல்லமையின் கீழாக இருக்கின்றன என்பதுதான் இரண்டாவதாக நாம் காண்கின்ற காரியம். இது ஏதோ ஒரு காகங்களும் சாப்பாடு போட்டுச்சு அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. எந்த மிருகமாக இருந்தாலும் அதன் மீது ஆண்டவருக்கு ஆளுமை உண்டு, அதிகாரம் உண்டு. ஆண்டவர் ஒரு காரணத்து நிமித்தமாக அந்த மிருகங்களுக்கு ஏதோ ஒரு கட்டளையை கொடுப்பார் என்றால் அதற்கு நிச்சயமாக கீழ்ப்படியும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. இதுதான் நமக்கு மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்ற காரியம். ஏன் ஆச்சரியத்தை ஏற்படுத்த வேண்டும்? இந்த உலகத்தை படைக்கும் பொழுது, மனிதர்களை படைக்கும் போது இதற்கு முன்பதாகவே அவர் விலங்குகளை படைத்திருந்தார். அவர் படைத்த அந்த விலங்குகள் அவருக்கு கீழ்ப்படுகின்றன. ஸோ த லாஜிக் இஸ் வெரி சிம்பிள். நம்ம நிறைய நேரங்களில் டூருக்கு போகும்போது யானையை கண்டு பயப்படுறோம், அதை கண்டு பயப்படுறோம், பாம்பை கண்டு பயப்படுறோம், குரங்குகளை கண்டு பயப்படுறோம். இவைகள்லாம் கர்த்தராலே உருவாக்கப்பட்டவைகள். ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்கள் இருக்கிற பொழுது உங்களுடைய வார்த்தைகளுக்கும் கூட அவைகள் கீழ்ப்படியும், உங்களை அது சேதப்படுத்தாது என்பதை இந்த நாளிலே நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மிருகங்களை கண்டு பயப்படுறவங்க, வவ்வால்களை கண்டு பயப்படுறவங்க, பாம்புகளை கண்டு பயப்படுறவங்கன்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. அவைகளெல்லாம் கொடிதான விலங்குகளாய் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்றால் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. 91 சங்கீதத்தை நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவா என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். அது மறந்துடக்கூடாது. ஒரு கேன்சர் வியாதினால பாதிக்கப்பட்ட ஒரு வாலிபனுக்காக நான் ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருந்தேன்.
வீட்டில் நிறைய ரூம்லாம் இருந்தது. உள்ளே ஒரு ரூம் கூட்டு போனாங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஏசி ஓடிக்கொண்டு இருந்தது. நான் உள்ளே போனேன். ஒரு சின்ன ரூம், அங்கே ஒரு கட்டில், இங்கே ஒரு கட்டில், இடையில ஒரு அடிக்கு தான் கேப். ஏசி ஓடிக்கொண்டிருந்து மொட்டை அடித்திருந்தார்கள். எம்இ படித்திருந்த வாலிபன். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என்னவென்று கேட்டேன். தகப்பனார் நம்முடைய ஊழியத்தை சார்ந்தவர்கள் துக்கத்தோடு சொன்னாங்க, என் மகனுக்கு கேன்சர் வந்திருக்குதுயா, கீமோ கொடுத்துருக்குறோம், இத்தனை கீமோ கொடுத்துருக்குறோம், முடியெலாம் விழுந்துருச்சு, இன்னும் இத்தனை கீமோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, கேன்சர் வியாதி இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் அப்படி வரும்லாம் சொல்லிகிட்டே இருந்து, கேன்சர்னால் என்ன அப்படின்னு சொல்லி, இதை கண்டுபிடித்தவர் பெயர் கேன்சர், அதனால தான் அந்த வியாதிக்கு அவர் பேரை வச்சுருக்காங்க. இதெல்லாமோ கேன்சரை பற்றி 1/2 மணி நேரம் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் கடைசியில் ஒன்றும் சொன்னேன், கேன்சரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பேய் தான் இந்த கேன்சரை கொண்டு வருது, எப்படி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுயா அப்படின்னு சொன்னேன். ஆமான்னு 2 பேரும் சொன்னாங்க. சரி ஜெபிங்க, என் மகனுக்காக ஜெபிங்கன்னு சொன்ன உடனே நான் கண்களை மூடி பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆவியார் எனக்குள்ளே இருந்ததுனால, நீ கண்ணை திறந்து ஜோமுன்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு ஏவுதல். நான் கண்ணை திறந்து பார்த்தால் அந்த கேன்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்டு மொட்டை அடிக்கப்பட்டிருந்த வாலிபன் பாம்பை போல மாறி ஷின்னு சொல்லி என் மீது பாய்வதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தான். நான் ஒரு நிமிடம் திகைத்து விட்டேன். ஓடுவதற்கு கூட இடம் கிடையாது. அவன் இந்த கட்டில் போட்டிருக்க மத்தியில் ஒரு அடி தான். ஆண்டவரே என்று நான் என் இதயத்திலிருந்து கதறி கூப்பிட்டேன், பயப்படாதே, நீ பயப்படாதே, அதுகிட்ட பேசு அப்படின்னு சொல்லி ஆண்டு என்னை உள்ளத்தை ஏவினார். உடனே நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் தான் வலு சர்ப்பம், ஏதேன் தோட்டத்தில் நான் தான் ஏவாளை வீழ்த்தியவன் என்று சொல்லி, அது ஷூஸ்ன்னு சொல்லி பயங்கரமாக பாம்பை போல கையை மேலே வைத்துக்கொண்டு என் மேலே பாய்வதற்கு ஆயத்தமாக இருந்தது. ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வீழ்த்த சர்ப்பமா, நாயம் பாத்திரம் அப்படின்னு சொல்லி என் மனதிற்குள்ளாக ஒரு கேள்வி வந்தது. ஆண்டவரே நாயம் பாத்திரம், ஏன்னா ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். ஒன்றும் இல்லை, தலையில் கை வை அப்படின்னார். இயேசுவின் நாமத்திலும் சொல்லி தலையில் கை வச்சேன். உடனடியாக அது பின்னாலே போய் விழுந்து அந்த வாலிபன் மயங்கினான். என் வாழ்க்கையில் அது மறக்க முடியாத ஒரு சம்பவம். நான் தான் ஏதேன் தோட்டத்து சர்ப்பம், ஏவாளை வீழ்த்தியவனே எனக்கு சவால் விட்டுச்சு. நான் மாத்திரம் அப்படின்னு சொல்லி மனதிற்குள் நடுக்க வந்த பொழுது கர்த்தர் ஒன்றும் இல்லை, தலையில் கை வை அப்படின்னார். கையை வைத்த மாத்திரத்தில் எனக்குள்ளாக இருந்த ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டு சென்றது. அந்த ஏதேன் தோட்ட சர்ப்பம் விழுந்தது. அதுக்கு பிறகு அந்த வாலிபன் கொஞ்சம் கொஞ்சமாய் சுகம் பெற்று இன்றைக்கு அவன் திருமணம் செய்து குழந்தைகள் பிறந்து மிகுந்த சந்தோஷமாக வாழ்கின்றான். ஸோ ஒவ்வொரு அனிமலும் கூட குரங்கு காய்ச்சல், பறவை காய்ச்சல், என்னெல்லாமோ கோழி காய்ச்சல் என்னெல்லாமோ வருது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வருகிற பொழுது அவைகள் மீது நமக்கு அதிகாரத்தை கொடுப்பவராக இருக்கின்ற. அவைகள் எதுவும் நம்மை சேதப்படுத்தாது. பாம்புகள் வந்தால் நம்மை கடிக்க முடியாது, நம்மை சேதப்படுத்த முடியாது. பயங்காட்டுவான் சாத்தான், பொய்யனும் பொய்க்கு புறாதமாக இருக்கிறதுனால அவன் பயங்காட்டுவான். உங்களையும் கூட பயமுறுத்திட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஆண்டவர் அவர்களை கையிலே உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாருங்கிற நல்ல செய்தி நான் அறிவிக்க முடிய விரும்புகிறேன். அவைகளெல்லாம் ஆண்டுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறது. இயேசுதான் அவைகளை உண்டாக்கினார். எனவே அவைகள் மீது அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை அவர் உங்களுக்கு சார்பாக, கர்த்தருடைய பிள்ளையாகிய உங்களுக்காக அவர் பயன்படுத்துபவராக இருக்கின்றார் என்பதுதான் 2வதான நம்ம காண்கின்ற காரியம். முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் போஷிக்கிறார். 2வது மிருகங்களின் மீது அவருக்கு அதிகாரம் இருக்கின்றது. எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். அது யானையாக இருந்தாலும் சரி, இயேசு என்கிற நாமத்திற்கு அது கீழ்ப்படிந்து ஆக வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்டுகிறேன். 3வதாக இந்த இடத்துல காண்கிறோம், காகங்கள் காலையும் மாலையும் தவறாதபடிக்கு, ஒரு நாளில் 2 நாளில் 2-3 மாதம் இருக்கு, தவறாதபடிக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தன. காலை மாலை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காலையும் மாலையும் எப்படி மன்னாவை ஆண்டவர் கொடுத்தாரோ அதே போல காலையும் மாலையும் தவறாதபடிக்கு அந்த காகங்கள் கொண்டு வந்தன. ஒரு நாள் கூட லீவ் போடவே இல்லை. ஆண்டவர் பெர்ஃபெக்டாக, காலம் தவறாமல், பொய்க்காமல், கரெக்டாக அவர் சொன்னதை கரெக்டாக செய்வார், ப்ராம்ப்டாக இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காலையில் சாயந்தரம் வானத்திலேருந்து மண்ணா விழுந்துக்கிட்டே இருந்தது. 40 நாட்களில் ஒரு நாள் கூட அது விழாமல் இருந்ததில்லை. இதுதான் ஆண்டவர்கிட்ட நம்ம படிக்கின்ற ஒரு மிகப்பெரிய காரியம். இன்றைக்கி எவ்வளோ பேர் ஓபி அடிக்கிறாங்க வேலைக்கு, ஊழியத்திற்கு, சர்ச்சுக்கு நாளைக்கு வரேன், அடுத்த வாரம் வரேன், நான் வரல, டயர்டாக இருக்கேன், தூங்கணும், எவ்வளவோ சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் 3:30 தான் வந்தேன், அதுக்கு முந்தின நாள் 1:30 எஞ்சி சென்னைக்கு போனேன். அவ்வளவு டயர்டாக இருக்கிறது. இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அதெல்லாம் தூக்கி தூர வைத்து விட்டு அதை ஒழுங்காக செய்ய வேண்டுங்கிற வாஞ்சையில் நான் வருவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கி மார்த்தாண்டத்தில் ஊழியம், அடுத்த நாள் நிறைய ஊழியங்கள் காத்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கி இல்லை நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நாம் சரியாக சூரியன் காலையில் ஆனோன்னு வர்ற மாதிரி
ஈவினிங் ஆனவனு செட் ஆகிற மாதிரி மறைகிற மாதிரி நாமும் ஒழுங்காக இருக்க வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து அந்த பழக்கத்தை நாம் எப்படியாவது நாமும் கூட உருவாக்கி கொள்ள வேண்டும். சரியாக இருக்கணும், நம்ம டியூட்டியில் கரெக்டாக இருக்கணும். ஏனென்றால் நம்முடைய தலைவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரும் சரியாக இருக்கிறார். ஸோ பி ப்ராம்ப்ட் இன் யுவர் டீலிங்ஸ். ஒருத்தட்ட ஒன்று சொல்லிட்டீங்கன்னா இப்படி பண்ணுறேன், இன்றைக்கி இத்தனை மணிக்கு பண்ணுறேன், அது செஞ்சுருங்க. தருவேன்னு சொன்னால் கரெக்டாக கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு வேலை ப்ரெஷ் பண்ணுறது, தூங்குறது, குளிக்கிறது. நிறைய பேர் குளிக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் 1 வருஷத்துக்கு ஒருக்கா குளிக்கிறவங்களாம் எனக்கு தெரியும். 6 மாதத்துக்கு ஒருக்கா குளிக்கிறவங்களாம் எனக்கு தெரியும். ஐயோ என்ன கொடுமை அது, என்ன கொடுமை. நான் தினந்தோறும் குளிக்க வேண்டும். அது இந்த சீசனில் ஒரு நாளைக்கு 2-3 தடவை குளித்தா கூட தவறல்ல. கடமைகளில் கரெக்டாக இருக்க வேண்டும். படிப்பதில் கரெக்டாக இருக்கணும். வாலிப பிள்ளைகளே கவனிங்க, படிக்கிறதுல கரெக்டாக டெய்லி நைட்டு இத்தனை படிக்கணும். காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிச்சு இத்தனை மணி வரைக்கும் ஜெபிக்கணுமா, ஜெபிக்கணும். பைபிளில் இத்தனை அதிகாரங்கள் வாசிக்கணுமா, வாசிக்கணும். இதுதான் நமக்கு மருந்து. இதுதான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்ன? அவர் ஒழுங்கை கட்டளையிடுகிறார். ஒழுங்கற்ற இருந்த உலகத்திலே இன்னைக்கு ஒழுங்காக சூரியன் தோன்றுவதும் உதிப்பதுமாக மறைவதுமாக இருக்கிறது அல்லவா? நட்சத்திரங்கள் தோன்றுவதும் மறைவது ஒழுங்காக வரும், ஒழுங்காக போகும். மாறியும் உஷ்ணமும் மாறி மாறி வர்றது மாதிரி, சீசன்ஸ் மாறி மாறி வர்ற மாதிரி கர்த்தர் படைச்சிருக்கிறார். அது ஒழுங்காக நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதை பார்த்து நாம் பழக வேண்டும். இதை போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உரிய காலத்தில் எல்லா நன்மைகளையும் தருவார் என்பதையும் நாம் உணர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பயப்படாதீங்க, கரெக்டாக இருப்பார் ஆண்டவர். இத்தனை வயசில் உங்களுக்கு இப்படி செய்வேன்னு சொன்னார்னா செய்வார். உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், வேலையா, கல்யாணமாக, பிள்ளை எல்லாம் கரெக்டாக கொடுப்பார். தாமதமானால் அது செய்வார். இரண்டால் ஆண்டவர் எலியாவை காலையும் மாலையும் சரியாக போஷித்தார். சாப்பிட்ட உடனே இந்த விக்கல் எடுத்தால் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது, ஆற்றங்கரில் தண்ணி இருக்குது. சாப்பாடு, அப்பம், இறைச்சியும் தண்ணி, ஒரு குறையும் அவருக்கு இல்லை. ஊர் முழுக்க, உலகம் முழுக்க பஞ்சம் இருந்தது. ஆனால் எலியாவுக்கு பஞ்சம் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைக்கு பஞ்சம் இல்லை, ஊழியக்காரனுக்கு பஞ்சம் இல்லை என்கிற ஒரு அருமையான செய்தியை நாம் இங்கே பார்க்கிறோம். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். யார் வேலை இல்லாமல் போனாலும், யார் வாழ்க்கையில் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கலாம். பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் கூட கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஒரு நாளும் ஒன்றும் குறைபடாது என்பது தான் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன் பிரியத்துக்குரியவர்களே. அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல நாம் காண்கிறோம், இப்படியாக காலையும் மாலையும் இறைச்சி அப்பமும் வந்த உடனே எலியா சந்தோஷப்பட்டிருப்பார். எலியா அந்த காகங்களை பார்த்துருப்பார். அவர் சொல்லியிருப்பார், வருங்கால சந்ததியை உங்கள் அனைவரையும், ஆண்டவரை நம்புகிற ஒவ்வொருவரையும் என்னை போலவே அவர் போஷிப்பார் என்று சொல்லி திருக்கரசமாக சொல்லியிருப்பார். இப்படியாக ஒரு அதிசயம் நடந்தேறிற்று என்று நான் காண்கிறோம். இதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கும் கூட வருங்கால சந்ததிக்கும் கூட அவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை. கர்த்தரை நம்புவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஆண்டவருக்காய் காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் வனாந்திரங்களிலே வழிகளை உண்டாக்குகிறார், அவாந்திர வெளியிலே அவர் ஆறுகளை உண்டாக்குகின்றார். அவர் திறக்கிற வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது. எலியாவுக்கு ஒரு ஆபத்தும் வரவில்லை, ஒரு பஞ்சமும் வரவில்லை. அவர் சுகமாக இருக்கும்படியாக ஆண்டவர் செய்தார். முதலாவதாக அவர் மூலமாக ஆண்டவர் மழையை நிறுத்தினார். இரண்டாவதாக இந்த எலியாவை ஆண்டவர் காகங்களின் மூலமாக போஷித்தார். அருவருப்பான காகங்கள், கருப்பாக இருக்கிற காகங்கள், மனிதர்களால் துரத்தப்படுகின்ற காகங்கள், அவைகள்தான் அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த காகங்கள் தான் எலியாவை போஷித்தன. சில நேரங்களிலே உங்களை அற்பமாய் மனிதனுடைய பார்வையில் தோன்றுகிறவர்கள், எண்ணப்படுபவர்கள், புறக்கணிக்கப்படுபவர்கள் மூலமாகவும் கர்த்தர் உங்களை போஷிக்கலாம், உங்களை நடத்தலாம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். மக்களால் அற்பமாக எண்ணப்படுறவங்க உங்களுக்கு போஜனத்தை கொண்டு வருவார்கள் என்பதை மறந்துடாதீங்க. யாரையும் அற்பமாக எண்ணிடாதீங்க, வேண்டான்னு சொல்லாதீங்க. அற்பமாக அவங்க தோன்றினா கூட உலகத்தின் பார்வையில் மிக சாதாரணமானவர்களாய் எளியவர்களாக இருந்தாலும் கூட ஒருவேளை உங்களுக்கு தேவையான மன்னா, இறைச்சி, தண்ணீர் அவர்கிட்ட இருக்கலாம் என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. எனவே இந்த அருமையான நாளிலும் கூட இந்த 2வது அற்புதத்தின் மூலமாக நாம் ஆண்டவரை பற்றி கொள்ளவும். ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகள் யாரும் பட்னியாக இருக்கக்கூடாது. ஏசப்பாவை நம்பிட்டாங்களா போஷனம் கொடுக்கணும், ஏசப்பாவை நம்பிட்டாங்களா எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிற ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. ஆண்டோடைய பிள்ளைகள் யாரானாலும் நீங்கள் இருங்க, எந்த ஊர்லேயும் இருங்க, உங்களை ஆண்டவர் போஷிப்பார். வருமானமே இல்லட்டாலும் உங்களை ஆண்டவர் நடத்துவார், வேலையே இல்லட்டாலும் ஆண்டவர் உங்களை நடத்துவார்.
ஆண்டவர் உங்களை வெட்கப்படணும். ஜார்ஜ் முண்டர் ஜெபிச்ச உடனே 300 பிள்ளைகளுக்கு உணவை ஆண்டவர் கொடுத்தார் அல்லவா? அந்த காலத்தில் பைபிளில் மாத்திரமா அற்புதம் நடக்குது. இங்கே நிஜ வாழ்க்கையிலும் பரிசுத்தவான்கள் எழுதி வச்சுருக்காங்க. 300 பிள்ளைகளுக்கு தேவையான அப்பமும் பாலும் வந்தது, பிரெட்டும் மில்க்கும் வந்துச்சு அனாதை பிள்ளைகளுக்கு. அப்படி அவர் சொல்கிறார், எத்தனையோ வருஷமாக ஆண்டவர் என்னை சந்தித்தார், என் தேவைகளை சந்தித்தார் என்று சொல்கிறார். உங்களுக்கும் கூட அவர் அப்படியே அற்புதம் செய்வார். தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த செய்தியை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் ஆச்சரியப்படுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும், உங்களுக்கும் அவர் அற்புதம் செய்யட்டும் என்று வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த நாளிற்காக ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காகங்களை அனுப்பி உடைய பிள்ளையை போஷித்தீரே. என் மகன் வெட்கப்படக்கூடாது, என் மகன் பசியில் இருக்கக்கூடாது, என் மகனுக்கு ஆபத்து வரக்கூடாது என்று சொல்லி எவ்வளவு அழகாக செயல்பட்டு ஆண்டவரே, ஒழுங்கான தெய்வம், தவறாத தெய்வம், மாறாத தெய்வம், ஒரு நாள் கூட நீர் அப்பத்தை கொடுக்க தவறவில்லை அப்பா. சரியாக ஆண்டவரை நீங்கள் செய்தீங்க, அதற்காக நன்றி. கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் நீர் அவர்களை ஆசீர்வதியும், நீர் அவர்களை பலப்படுத்தும், நீர் அவர்களை ஸ்திரப்படுத்தும், நீர் அவர்களை உயர்த்தும் அப்பா. எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஐயா. அப்பத்தாழ்ச்சினால எவ்வளோ பேர் வாடி நிற்கிறாங்க, குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க, தற்கொலை செய்து கொள்கிறாங்க. ஆண்டவரை தேவநாமம் தூஷிக்கப்படுவதற்கு காரணமாயிடுறாங்க. ஏசப்பாவை தேடுற பிள்ளைகள், சர்ச்சைக்கு வர்ற பிள்ளைங்க, பைபிளை தூக்கின பிள்ளைகள் ஒருவர் கூட பசியில் வாடக்கூடாது என்கிற மிகப்பெரிய ஆண்டவரை வேண்டுகோளை வைக்கணும் ஐயா. நீங்கள் அப்படி செய்வீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். உடைய இரக்கத்தை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் காண்பீங்க. முக்கியமாக கர்த்தருடைய பிள்ளைகள், ஆலயத்துக்கு செல்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், சாட்சியாக நிற்கிற பிள்ளைகள், ஊழியக்காரனை நேசிக்கிற பிள்ளைகள், ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் யாராக இருந்தாலும் அவர்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இறைவா, மனமிறங்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சாந்தாரா பாலாரா கபானா கரபாலா. உன்னை வெட்கப்பட விட மாட்டேன் மகனே. எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணீங்க, எல்லாம் இழந்து போயிட்டீங்க, எல்லா வாசலும் மூடப்பட்டு வருமானமே இல்லை. இந்த செய்தி உங்களுக்காக இருக்கிறது. ஆனாலும் கூட கர்த்தர் சொல்கிறார், அவைகள் மத்தியில் நடத்துவேன். சீக்கிரமாக இந்த பஞ்சகாலத்தை முறித்து, நீ போஷிக்கப்படுற காலங்கள் முடிவுக்கு வந்து நீ அநேகரை போஷிக்கிற காலங்கள் வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். லா ராதானா ஷா லாபு மகவாருத்துபானா தூக்கோ ரூபோ நியாக்காராதியாக்காரா. நெருக்குகிற சத்ரு விலகி போகிறான். சகோதரா, அவங்களை நெருக்கினவன், முச்சுகை போட்ட பணம் வரவிடாதபடி தடுத்தவன் விலகி போகிறான். இன்றைக்கு ஆண்டவர் அந்த முச்சுகையை உடைக்கிறார். இனி நல்ல காரியங்கள் நடக்கும், பண வரவுகள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரும், செழிப்பான நாட்களை நீங்கள் காண்பீர்கள். லா ராகாபா நாக்காரா ஷாக்காரா தியா நாக்காரா ரொபோலாக்காரா. நிறைய தெரிஞ்சவங்க, உங்களை நேசித்தவங்க, உனக்கு தெரியாது, எனக்கு வேண்டாம் போ, என்னை விட்டு போயின்னு விரட்டி விட்டாங்க. ஆண்ட சொல்ல, நான் ஒன்று அப்படி ஒரு காலம் சொல்ல மாட்டேன். மகனே, என் மகனை கேள், நான் உன்னை தெரியாதுன்னு சொல்லவே மாட்டேன். நீ என் பிள்ளைன்னு சொல்லி எல்லாருக்கும் காண்பிப்பேன், அந்த அளவுக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னை உயர்த்தி அழகு பார்க்குற காலங்கள் வந்து விட்டது என்று ஆண்டவர் சொல்கிறார். லா ராபோ கோரோனியா தி காராபோ நாக்காரா ஷெகுதுனியா காரா. அன்பு தாயை, பிறந்த குழந்தை இறந்து விட்டதுனால அதிக வருத்தத்தோடு இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. சீக்கிரத்தில் ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதமான குழந்தையை உங்களுக்கு தருவார். அந்த குழந்தைக்கு ஒரு ஆபத்து வராது. இந்த காயங்களை அவர் ஆற்றுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவக்கரம் தாங்கட்டும், தேவன் பிள்ளைகளை நடத்துங்கப்பா. நான் ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட உங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்க அறியப்படுத்த நல்ல உள்ளங்களை ஆசீர்வாதம். அடைக்கலான் குறி முதத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேகரை அழைத்து கொண்டு வாருங்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய அந்யோன்ய ஐக்கியம், இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.